அது தெரிஞ்ச உடனே பூஜை மடம் போயிட்டு வந்தோடனே நேராக இதை காமிப்போன்னு நினச்சிக்கிட்டு நான் விரித்து வச்சுருந்தேன். அவங்க பூஜை மடம் போயிட்டு கைலாக்கு நான் தான் கொடுத்துட்டு போனோம். போயிட்டு வரும்போது பின்னாடி பேனர் வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு கையை உதட்டு நேராக உள்ளார போயிட்டேன். என்ன உள்ளார போய் உட்காந்துன்னு இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம் அது இதுன்னு கடுமையாக திட்ட ஆரம்பித்தோன்னே எனக்கு செஞ்சாச்சு வேணான்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக நானும் ரூமுக்கு போயிட்டேன். அவங்க இருந்தாலும் என்னடா இப்படி பேசிட்டோமேன்னு அப்புறம் நினச்சிருப்பாங்க போல இருக்குது. கோயிலுக்கு போகும்போது அவங்களாவே நான் மடித்து வச்சிடுறேன், அது வேணாம் இல்லாமல் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவுன்ட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். அவங்க வந்து திரும்பி நான் தங்குறேன் எங்கடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாமி இல்லை ரூமுக்கு போயிட்டுருது அப்படின்னு. அப்படியா, நம்ம சொன்னோடனே கோவப்பட்டான் போல இருக்குது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அவங்க சன்னியானத்தினுடைய பெரிய கருணை வந்து இன்னொருத்தங்க தான் அப்படியே போக சொல்லணுன்னு கூட சொல்லியிருக்கலாம். உடனே தம்பரனை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா இந்த படத்தை இப்படி போடலாமா அப்படி போடலாமான்ட்டு வந்து 1 மணி நேரம் அந்த ஃப்ளெக்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்து அப்போ கடைசியாக இதான் நீ போட்டதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெருசாக வேணும் எல்லோரும் நம்மளை வந்து ஏன் நம்ம படம் இல்லாமல் போட்டார்னா அப்படின்னு. சன்னிதானம் தான் மூல கருத்தான், அதுதான் குறிஞான சமுந்தர் அந்த பக்கம் இருக்குது. சாமியை போட்டு குறிஞான சமுந்தர் உட்காந்த மாதிரி போட்டிருக்கே அப்படின்னது. அவர் படமே அப்படி தானே இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை, ஆச்சாரியன்கள் உபதேசம் பண்ணும்போது உட்காந்து தானே பண்ணுறாங்க, நின்று பண்ணுவது இல்லையே, அதனால் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னே. அதனால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நின்ற கோலத்திலேயும் இவர் அமர்ந்த கோலத்திலேயும், அதுக்கு தான் சன்னியானத்தில் 2 பேரையுமே வணங்குற மாதிரி நின்ற கோலத்தில் போட்டிருங்க அப்படின்னு. சரி சரி நல்லா இருக்குது, சரி இதை எடுத்துகிட்டு போய் போடு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அவங்க காட்டின கருணை என்ன பெரிய நெகிழ்வில். அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஏதேனும் ஒரு ஷாக் கொடுத்து தான் அவங்க நம்மளை வந்து அரவணைப்பாங்க.